வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே அது என்ன கல்லா மாறுச்சான்? மூளைக்கல்லாய் மாறுகிறது. ஆகாதுன்னு தள்ளின கல்லுங்கயா, அது உதவாதுன்னு தள்ளின கல்லு, வேண்டான்னு ஒதுக்கப்பட்ட கல்லு, அந்த கல்லை தான் கர்த்தர் மூளைக்கல்லா மாற்றுகிறார். இயேசு கிறிஸ்துவும் பாருங்களேன், எல்லாராலும் அவர் வெறுக்கப்படுகிறார், பலரால வெறுக்கப்படுகிறார். அவர் சிலரால நேசிக்கப்பட்ட, சிலரால பின்பற்றப்பட்டாலும் அநேகரால கர்த்தர் என்ன படுகிறார்? வெறுக்கப்படுகிறதுனால தான் அவர் என்ன பண்றாங்க? அவர் மேல குற்றங்களை சுமத்தி சிலுவையில் அவரை அறைய முற்படுகிறார்கள். சொல்லுங்க, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறீங்களா? கல்லடி இருக்கும், சொல்லடி இருக்கும், சொல்ல முடியாது. சில நேரத்தில் என்ன அடி வரனே தெரியாது. அதெல்லாம் நம்ம வாங்கணும். ஏன்னா அந்த அடிகள் எல்லாம் நம்ம தாங்கணும்னா கிறிஸ்துவின் சுபாவங்களை நம்ம வெளிப்படுத்துகிறோம். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு மனுஷனும் தன் சுயமா அந்த கிருபை பெற்றுக்கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்துவை மூளைக்கல்லாய் கொண்டிருக்கிறவன் தான் அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள முடியும்.